தங்க தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 10. சென்னை. கங்காணி ராஜா தனது மகனின் கடிதத்தை 4வது முறையாக படித்தார். மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். பெரியம்மாவை அழைத்து வர முடியவில்லை. ஆனால் ஒரு பெரிய பட்டாளமே என்னோடு வருகிறது. அண்ணன், அண்ணி, அவர்கள் குழந்தை, அக்கா, அத்தான் தவிர உங்களுக்கு இன்னொரு மருமகளும் வருகிறாள். அவளோடு அவள் வயிற்றில் உங்கள் பேரனும் வருகிறான். சவிதாவுக்கு சொல்லுங்கள். இந்த அதிர்ச்சி அவளுக்கு இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். கார்த்திக். அவர் உற்சாகமாக இருந்தார், மிக உற்சாகமாக. அண்ணி, உங்களை தான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னேனே, ஏன் மறுபடியும் காரணம் சொல்லி கிளம்பிட்டீங்க? நான் தான் நஷ்டீடு கொடுத்தலான்னு சொன்னேனே. கான்ட்ராக்ட் இன்னும் 15 நாளுக்கு தானே மீதி இருக்கு தம்பி. அதுக்குள் ஏன் தகராறு பண்ணிக்கணும்? எப்படியும் உங்க அண்ணன் கட்டுப்பிரிச்சு வீட்டுக்கு வர இன்னும் 10 நாளாவது ஆகும் போல இருக்கே. அது வரை சும்மா தானே இருக்கணும். போய் தான் வரனே. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு தான் கடைசி. மேனேஜர் கிட்ட சொல்லிடுங்க. காம்பன்சேஷன் எவ்வளவு வேணும்னு கேட்டுட்டு வந்துருங்க. நாளைக்கே கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி தம்பி, சொல்லிடுறேன். கிளம்பி வாசல் வரை போன பாப்பா நின்று கேட்டாள். இன்னைக்கு காலையில அவரை போய் ஆஸ்பத்திரியில பார்க்க முடியாம போச்சு. நீ போனியா? நீங்க போயிருப்பீங்கன்னு நினைச்சு நானும் போகலையே. சரி, வெளியே போன ஜூலி வந்துட்டோம். 2 பேருமா போய் பார்த்துட்டு வரோம். நீங்க மட்டும் நான் சொன்னதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு தான் கடைசி. சரி சரி என்று படியிறங்கியவள் துணுக்குற்று நின்று விட்டாள். சயாமிய கருப்பு பூனை மலர்விழியின் புதுத்தோளின் குறுக்கே அலறிக்கொண்டே ஓடியது. அதை துரத்தி வந்த மலர்விழி அவள் மீது மோதி நின்றாள். எங்கே போச்சு? அதோ அந்த புதருக்கு பின்னால் என்று சிரித்தவாறு சுட்டிக்காட்டியவள் தயங்கி நின்று டிரைவர் பொறுமையின்றி ஹாரன் அடிக்கவே சகுனத்தடை எண்ணத்தை மனதிலிருந்து பிடிவாதமாக பீத்தெறிந்து விட்டு காரில் ஏறிக்கொண்டாள். தம்பி, உள்ளே வந்த அழகிக்கு வரவேற்பு பலமாக இருந்தது. கொஞ்சம் முன்னால் வந்திருந்தால் அண்ணியை பார்த்திருக்கலாமே. வாசல் கேட் பக்கத்திலேயே வண்டி நிறுத்தி எங்க போறீங்கன்னு கேட்டேன் தம்பி. என்னமோ குழம்பி தெரிஞ்சாங்க. சரியா பேசல. வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டோம். பின்ன போறச்சு எங்க போறீங்கன்னு கேட்கலாமா? அவசரம் இல்ல. சரி, ஹனிமூனுக்கு கேமரன் மலைக்கு போனீங்களே, உங்க தாத்தாவை பாத்தீங்களா? இல்ல. அழுகி முகம் மாறினாள். என்னமோ போய் பார்க்க பிடிக்கல. ஜூலி, ஐ ஐ வயிறு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சே. 2-3 மாசம் போகட்டும், உனக்கும் தெரியும். அப்போ கேலி பண்ணிக்கிறது என்னோட முறை. வெட்கத்துடன் சினங்கினாள் அழகி. பை த பை, இந்த ஃபாரங்களிலே 2 பேரும் கையெழுத்து போடுங்க. மறந்துட போகுது. ஏற்கனவே ரொம்ப லேட். எதுக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்? புஷ்பநாதன் கேட்டான். எங்களுக்கு எதுக்காக பாஸ்போர்ட்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? கார்த்திக் அதிர்ந்தான். நீங்களும் மெட்ராஸுக்கு வரீங்க. வந்து அங்கேயே வாத்தியார் வேலையில சேர்ந்து எங்களுடைய தங்கிக்க போறீங்க. என்ன ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? மன்னிக்கணும் தம்பி, நாங்க வரதுக்கு இல்ல. அடுத்த வருஷம் லீவ்ல வந்து 10 நாள் இருந்து விருந்து சாப்பிட்டு வரோம். நிரந்தரமா வரதுக்கு இல்ல. ஏன் தான் அப்படி? மாமனார் வீட்டுல தங்குறது கௌரவ குறைச்சல் நினைக்கிறீங்களா? அங்கேயே தனிபிடி வேணாலும் அதுக்கு இல்ல தம்பி. நான் இந்த மலேசிய நாட்டு பூமி புத்திரன். என்னோட சேவையும் உழைப்பும் இந்த நாட்டுக்கு தான் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் உனக்கு இந்தியாவின் பேர்லயும் தமிழ்நாட்டின் மேலும் இருக்கிற அதே பற்றும் பாசமும் எனக்கு இந்த நாட்டு மேல இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. தவிர நான் பாடம் சொல்லி தந்து வளர்ந்த பிள்ளைகள் இங்கே பெரியவங்களாகி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க போயிருக்காங்க. அவங்க அந்தஸ்தான பதவியில அமருகிறத பார்த்து பெருமைப்படணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதனால சொல்றேன், எங்களை வற்புறுத்தாத. கார்த்திக் எதையோ பேச முயலும் போது தம்பி, அழகி சொன்னாள். அவர் பொக்கிலேயே விட்டுடு தம்பி. அவர் விருப்பமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த பேச்ச இதோட விட்டுடு. வாயெடுத்து போனான். மனசுக்குள் அவன் போட்டு வைத்த பட்டியலில் 2 பெயர்கள் அடிபட்டு போவதை அவனால் உணர முடிந்தது. தலைகுனிந்து வேதனையோடு தலையசைத்து வைத்தான். அவர்கள் புறப்பட்டு போகும்போது மணி 8 அடித்து விட்டது. மை காட் என்று பதறினான் கார்த்திக். என்னங்க, அண்ணனை இன்னைக்கு பூராவும் யாருமே போய் பார்க்கலையே. காலையில அண்ணியால போக முடியல. சாயங்காலம் என்ன போய் பார்த்துட்டு வர சொல்லி சொன்னாங்க. இவங்களை பார்த்த சந்தோஷத்துல அது மறந்து போச்சே. சரி, இந்த நேரத்துக்கு மேல எங்க அவ்வளவு தூரம் போக போறீங்க? எல்லாம் காலையில போய் பார்த்துக்கலாம் என்று ஜூலி சொல்லும் போதே வாசலில் மலர்விழியின் கூவல் கேட்டது. அங்கிள், யாரோ வந்திருக்காங்க அங்கிள். என்னை தூக்கிட்டு விட மாட்டேங்கிறாரு, பாரு. அவசரமாக வெளியே வந்து நின்ற போது முன்பின் பார்த்திராத ஒரு ஆளின் ஆவேசமான அணைப்பில் மூச்சு திணறிக் கொண்டிருந்தாள் மலர்விழி. யார் நீங்க என்றான் அதட்டலுடன். அவளை விடுங்க கீழே. அவனுக்கு பதில் சொல்லாமல் குழந்தையிடம் சொன்னான். மலரு, என்ன தெரியல? நான் தாமா பேய். உன் பேய் குரலை வைத்துதான் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அண்ணன் கவர்ச்சியாக, இளமையாக, பளபளப்பான புது ஆளாக. டாக்டர் ஊர்ல இல்லாததுனால்தான் கட்டுப்பிடிக்க இத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு காலையில திடீர்னு வந்தார். மத்தியானமே கட்டுப்பிடிச்சு விட்டுட்டாங்க. தலைக்கு கூட பொசுங்கி போட முடிக்க பதிலா விக்கி ஒன்று தயாரா வச்சிருந்தாங்க. ஆள் ஒரேடியா மாறி போயிட்டான்ல. அடையாளமே தெரியல. எங்களுக்கு என்ன? ஜூலி சொன்னாள். அன்னைக்கே அடையாளம் தெரியாது. கல்யாண போட்டோவில் இருக்கிற முகத்துக்கும் இப்ப தெரிகிற முகத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அண்ணிய தேடுறீங்களான்னு அவன் பார்வையின் அலைச்சலை நிறுத்தினான். எங்கே காணும்? நீங்க வருகிறது தெரியாது இல்லையா? வழக்கம் போல புறப்பட்டு வேலைக்கு போயிட்டாங்க. டோன்ட் வரி, நாளையிலிருந்து வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்குதான் பாவம் காலை வரை காத்திருக்கணும். அவன் முகம் வாடியது. 6 வருஷத்துக்கு அப்புறம் அவ முகத்தை பார்க்கணுங்கிற துடிப்பினாலதான் டாக்டர் கிட்ட கெஞ்சி வெளியே வந்தேன். ச்சே, முடியல. ஏன்னு அங்கேயே போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வரலாமே. அவ வேலை பார்க்குற ஹோட்டல் கூட எனக்கு தெரியாதே. அம்மாவுக்கு பிறகு குடும்பத்தை காப்பாத்த வேற வழி இல்லாம வேலைக்கு போறான்னா நானும் ஏன்னு எங்கேன்னு கேட்டுக்கல. ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஜூலியும் கார்த்திக்கும். நிஜமாகவே உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? ஆர்வத்தினால் எழுந்தே விட்டான். எங்கே? எந்த ஹோட்டல்? பதறாதீங்க, சொல்றேன். ஒன்று செய்யுங்க,
போய் அந்த சொகுசு ஹோட்டலே தங்கிட்டு முதல் இரவை அனுபவிச்சுட்டு வாங்க. ஹோட்டல் பேரை சொன்னதும் ஓடியவனை அழைத்து கற்றை பணத்தை கொடுத்தான். ஹோட்டல் ரொம்பவும் காஸ்ட்லி ஹோட்டல், வச்சுக்கங்க, நீங்களும் துணைக்கு போங்களேன் என்று ஜூலி சொல்ல, சுமார் நான் இதுக்கு நந்தி, நாங்க அதிர்ச்சி அடைஞ்சா போல அன்னைக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும். அண்ணே அண்ணே, ஒரேடியாக நாள் கணக்கில் தங்கிடாதீங்க. நாளைக்கே புறப்பட்டு சிங்கப்பூர் போறோம். அங்கே ஜூலி அப்பாவை சந்திச்சு உடனே மெட்ராஸுக்கு போகிறோம். அவன் எப்போதோ வெளியேறி போய் விட்டிருந்தான். 6 வருஷ ஆர்வம், எதிர்பார்ப்பு, சிரித்தான். ஜூலி, என் விவகாரத்துக்காக உன் அப்பாவை இத்தனை நாளும் மறந்தே போயிட்டியே, கோபிக்க மாட்டாரா? நோ, என் அப்பா பெருந்தன்மையானவர். என் கல்யாண விஷயத்துல எனக்கு பூரண சுதந்திரம் கொடுத்திருக்கார். தவிர எல்லா விவரத்தையும் அவருக்கு கடிதமா எழுதி என்னைக்கோ அனுப்பிட்டேன். ஆனா நிமிர்ந்தாள். என்ன ஜூலி, பதில் வரல? அதுதான் ஏன்னு புரியல, குழப்பமா இருக்கு. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.